ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக இந்த 2ஆம் நாள் கூட்டத்துக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அந்த எசேக்கியேலை சுற்றி நடக்க பண்ணினவர் அந்த எலும்புகளை எல்லாம் ஒரு சேனையாக நிறுத்தினது போல உங்களை இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் நாளிலும் நாம் ஆவியானவரை வரவேற்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நேற்றுக்கு எப்படி ஆரம்பத்தில் முதல் பாடலாக வாரும் தூய ஆவியே என்று பாடினோமோ அதே போல நாம் இன்றைக்கும் ஆவியானவரை வரவேற்று பாட போகிறோம். நாம் இணைந்து ஆவியிலே ஒன்றிணைந்து ஆவியின் நிறைவோடு கூட பாடுவோம். இந்த பாடல்களை நீங்கள் சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லுவோம். இந்த நாளிலே ஆன்லைன்ல கலந்து கொள்வது மிகவும் சந்தோஷம். ஆவியானவருடைய கிரியைக்கு இடம் கொடுத்தவர்களாய் எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இந்த கடைசி காலத்துல கிரியை செய்ய வேண்டும். ஒரு எழுப்புதலின் இருதயத்தோடு கூட, ஒரு உண்மையுள்ள வாஞ்சையோடு கூட தேவ சபையாய் பெரியோர் சிறியோர் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நோக்கி பார்ப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல இடங்களிலும் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. ஆவியானவர் நுகத்தை முறிக்கிறவர், ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தூய ஆவியானவரை, அன்பின் ஆவியானவரை நல்ல வரவேற்போம். ஓ ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது பிரியமாய், தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பரிசுத்தமான ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு பரிசுத்த விடுதலை உண்டாகும், ஒரு பரிசுத்தத்தின் மேல் ஒரு வாஞ்சை உண்டாகும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கூட்டத்தை வைக்கிறோம் என்று அல்ல, கடைசி காலத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பார்கள் என்ற அவருடைய வார்த்தை உண்மை என்பதை இந்த காலகட்டங்களில் அவர் நிரூபிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய அழகு முகத்தை பார்த்து, ஆவியானவரே என்னை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் கழுவும் என்று சொல்லி, ஒரு விசையாய் கழுவும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். எல்லாம் சிறு பிள்ளைங்க பெரியவங்க, இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் சஸ்டெயின் பண்ண முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். நல்ல ஆவியானவரை வாஞ்சித்து வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க. கேடு நிறைந்த இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆவியானவருடைய ஆளுகை தேவை. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு 2 நிமிடம் நல்ல விட்டு கொடுத்து, ஆவியானவரே என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். ஓ நான் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா குறைவுகளையும் மன்னிங்க. ஓ ஸ்தோத்திரம். நல்ல யோசித்து பாருங்க. ஆண்டவர் மரித்த பிற்பாடு 40 நாள் அவர்கள் மத்தியிலே உலாவினார். அவர்கள் செய்த காரியம் குறைவுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் திரும்பி அந்த 10 நாட்கள் மேல் வீட்டு அறையிலே கூடி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை மறுதலித்தோம், பின்வாங்கி போனோம், ஆண்டவரே நீர் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே காணப்படலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத காரியம், ஓ ஸ்தோத்திரம் மனைவிக்கு விரோதமான காரியம், ஓ ஸ்தோத்திரம் புருஷனுக்கு விரோதமான காரியம் நீங்கள் செய்திருக்க கூடும் என்று சொன்னால், இன்றைக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மன்னிக்க உண்மையுள்ளவர். அவர் கோபம் நிறைந்தவர், அதே சமயத்தில் நம்மை பரிசுத்தமாக்கவும் தீவிரித்து வருகிறவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேர் இருதயத்தில் ஆண்டவரை வரவேற்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ ஒரு டிவியில பார்க்கிறது போல நீங்க ஆராதிக்க வேண்டாம். உங்க இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த பரலோகம் உங்களுக்கு நேராக நிழலிடட்டும், அந்த பரலோகத்தின் வல்லமை உங்களுக்கு நேராக நிழலிடட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே இந்த நாளிலே கூப்பிடுகிற யாவர் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. நன்றி இயேசுவே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே,
இப்போ வர வேண்டும். வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும். வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும். வல்லவரே நல்லவரே வாரும் தூய ஆவியே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை இருதயத்தில் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஆண்டவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரை பார்த்து வாரும் தூய ஆவியானவரே வாரும் தூய ஆவியே. We longing for your presence, O Master Lord. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே உம்மாவியை ஊற்று. ஆண்டவரை பார்த்து கேட்க ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை பிரியத்தோடு நிரப்புகிறது. வல்லமையால் எம்மை நீரைத்து yes Lord நீராளுகை செய். one more time let me sing together. வாரும் தூய ஆவியானவரே வாரும் தூய. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட கத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம் பிரசன்னத்தை yes Lord ஆவியானவரே உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வந்திருக்கிறார்? ஆமென். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறதற்கு உண்மை உள்ளவர். ஆமென். அந்த 10 நாள் அளவும் அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு ஆண்டவரே நாங்கள் செய்தது தவறு, நாங்கள் இந்நாள் வரைக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி வாக்குத்தத்தத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பாராத சனப்பொழுதிலே சடுதியாய் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை முற்று
முற்றுமாய் வேறறுத்து, குறைவுகளை வேறறுத்து ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கும் அவரை வரவேற்றிருக்கிறோம். எத்தனை சந்தோஷத்தோடு சொல்ல முடியும்? அவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். இந்த காலகட்டங்களிலே சாதாரணமான நாட்கள் அல்ல, இது ஒரு எழுப்புதலின் நாட்கள். யார் யாரெல்லாம் அந்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறோமோ அவர்களிடத்தில் கர்த்தர் நிரப்புகிறதற்கு, அவர்களை நிரப்புகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. பாடுவோம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கு. வாலிபனே நீ பாடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. சேர்ந்து வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும். பெந்தேகோஸ்தே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. சேர்ந்து செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடு. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. சேர்ந்து பாடுவோம். செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. சேர்ந்து அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பி. மாம்சமான அவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. சேர்ந்து கரங்களை தட்டி நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. சேர்ந்து நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும். வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய். அற்புதங்கள் திரளாய் அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்து நம்முடைய சபைகளிலே இந்த காலகட்டங்களிலே அற்புதங்கள் நடக்க, எலும்புகள் உருவாக, எலும்புகள் சேனைகளை எழும்ப அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். அந்தகார சங்கிலிகள் எஸ் லார்ட் ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே
உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. கேட்கலாம், இந்த கடைசி காலத்துல ஒரே ஒரு தாகம் வேண்டும், அது பரிசுத்த ஆவியானவர் மேலே. சபையே, உனக்கு தீராத தாகமும் தீராத பாசமும் ஆவியானவர் மேல் எழும்ப வேண்டும். சேர்ந்து பாடுவோம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில். கேளுங்க, நல்ல எவ்வளவு வாஞ்சியா கேட்க முடியுமோ, பாவம் எவ்வளவு உங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்ததோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுயாதீனமாக்க வல்லமை உள்ளவர். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் அப்படியே நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஓ பெந்தேகோஸ்தே நாளிலே செய்த அற்புதங்களை இன்றைக்கும் அவர் செய்கிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை யோசிக்கலாம், இந்த உலகம் முழுவதும் தீட்டினாலே அநீதியினாலே நிறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் ஒண்டி எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? நிச்சயம் நான் சொல்லுகிறேன், நம்மால் வாழ முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னார். அந்த பெந்தேகோஸ்தேயின் அடையாளம் உண்மையா இருக்கும் என்று சொன்னார். நீங்களும் நானும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் இந்த காலகட்டங்களில் நமக்குள்ள கிரியை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அந்த பெந்தேகோஸ்தே நாளில் கிரியை செய்தது போல எனக்குள்ளும் கிரியை செய்ய. அப்படியே ஒரு 2 வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல பார்த்து அன்போடு கூறுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்கள் சாத்தான் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, குறைவுகள் என்னை தாழ்த்தி தள்ளி போட்டது. ஆனால் ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்று எழ செய்த தேவன் இன்றைக்கும் எங்களோடு கூட நிறைவாய் நடத்துகிறதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம், நன்றி. நல்ல கரங்களை உயர்த்தி சேர்ந்து மறுபடியும் வல்லமை எனக்கு தாருங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. எத்தனை பேர் சொல்றீங்க? வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், யோசித்து பாருங்க. எத்தனையோ லட்சம் மக்கள், இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்தார்கள். 2 பேர் மாத்திரம், 12 பேர் அனுப்பப்பட்டார்கள் அந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க. 2 பேர் மாத்திரம் வருகிறார்கள். ஆண்டவரை பார்த்து அவர்கள் வேறே ஆவியுடையவர்களாய் திரும்ப வந்து மோசையை பார்த்து சொல்லுகிறார்கள், அது எளிதிலே சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் வேறே ஆவி உடையவனாய் இருந்தான். இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகத்தை பார்த்து அநேக தலைவர்களை பார்த்து பின்பற்றி போகிறவர்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கு வாலிபனே, உனக்கும் எனக்கும் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்முடைய இயேசுவாகவே இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்லபடியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு அந்த வல்லமை உனக்கு தேவை. இந்த உலகத்தை நாடி போகிற நாட்கள் முடிந்து போகட்டும். என் தலைவர் என்று சொல்லி அநேக உலக ஸ்டார்களை பின்பற்றி போகிற நாட்கள் முடிந்து போகட்டும். இந்த வாழ்க்கை அத்தோடு அவர்களோடு முடிந்து போகும். இதற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீனும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அவரே உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை பொழிந்திட்டீரே. சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டும். நீச்சலாலும்
நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. உணர்ந்து கேளுங்க பார்க்கலாம். நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் ஓ எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோ வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலகட்டங்களில் நம்ம நினைச்சிருக்கிறோம், நல்ல ஆரவாரத்தோட சத்தத்தோட கையை தட்டி நல்ல ஸ்பீடா பாடினாதான் இறங்குவாரு. இல்ல இல்ல, ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த பாவ உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆவியானவருக்கு இருதயத்தை திறந்து கொடுத்து பாவ வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது, அருமையான தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்காக இந்த கடைசி காலத்துல எழும்ப முடியும். ஆமென். இந்த கடைசி காலத்துல அவர் உங்களை என்னை எழுப்புகிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதித்தவர்களாய் உங்களுடைய ஆண்டவரை ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய உன்னதத்தின் ஆவி எங்களை நிரப்ப வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எந்தெந்த கரைகள் எல்லாம் இருக்கிறதோ, எந்தெந்த குறைவுகள் எல்லாம் இயேசுவுக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் இடைவெளியாய் காணப்படுகிறதோ, ஒருவேளை பெருமையாக இருக்கலாம், ஓ தேவ மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகிற காரியமாய் இருக்கலாம், அல்லது கர்த்தரை மதிக்காமல் அவருக்கு நேரத்தை கொடுக்காமல் அவருடைய வேதத்தின்படி வாழாமல் இருக்கலாம். இந்த ஒப்புரவாகுதலின் நேரத்தில் இந்த நாம் சந்திக்க போகிற இந்த ஸ்தோத்திரம் 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 பெண்டிகாஸ்டல் சண்டேக்கு முன்பாக ஒப்புரவாக போகிற இந்த நேரத்துல, இந்த நாள் கூட்டத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த முதல் நாள் கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறட்டும். அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றுங்க, ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டும், உம்முடைய உன்னதத்தின் ஆவி எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவரே அவர் வரும்போது அவர் வரும்போது அவர் வரும்போது எல்லா இருளும் மாறும், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க கொஞ்ச நேரம். ரிபா துரா பௌஷி ஹம்தலபா. யார் யாரெல்லாம் உண்மையாய் கேட்கிறார்களோ, ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் மீது இந்த முதல் நாளிலே பெரிய பாடலை பாடும்போதே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே நன்றி இயேசுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சேர்ந்து பாடுவோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் மூழ்கியே நேசரன்பில் மாகின அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும்.
ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. மீண்டும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நாடக்க, என் தலையை நாடக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாலும் மூழ்கியே நெசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் அப்படி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியில இடம் கொடுத்து, ஆவியில விட்டு கொடுத்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, பரலோகத்தில் இன்றைக்கும் நமக்காக ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் இறங்கின அந்த ஆவியானவர் நம்மை எல்லாவற்றிலும் நம்மை தாங்கி தப்புவித்து பலப்படுத்தி நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே இந்த அப்பா ஸ்தோத்திரம், மாலை பொழுதில் இந்த இரவு நேரங்களிலோ கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலமாய் ஆளுகை செய்வதாக. அன்று கூடியிருந்த 120 பேர் மத்தியில நீர் இறங்கினீரே. ஓ ஸ்தோத்திரம், பரிசுத்தாக்கினியாய் விரிந்திருக்கிற நாவுகளாய் இறங்கினது போல இந்த கடைசி காலத்திலே எங்கள் மீது இறங்குகிறதற்கு நீர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. வாஞ்சிக்கிறவர்கள் யாரானாலும் சரி, ஒருவேளை நீங்க சொல்லலாம் எனக்கு தாளந்தில்லையே, ஓ அண்ணா எனக்கு தாளந்தில்லை, தம்பி எனக்கு தாளந்தில்லைன்னு சொல்லலாம். ஓ இந்த ஆவியானவர் தாளந்துகளை பார்த்து உள்ளே வந்து கிரியை செய்கிறவர் அல்ல. தாழ்ந்து கிடக்கிறவனையோ அமிழ்ந்து கிடக்கிறவனையோ தூக்கி எடுத்து கிரியை செய்கிறவர் ஆவியானவர். உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே கிரியை செய்து அதை ஒரு பெரிய சேனையாய் மாற்றினார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, உனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை எடுத்து போடு. உனக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்தோத்திரம் கனவீனமான பகுதிகள் எல்லாம் மாறட்டும். இன்றைக்கு நீ கர்த்தருடைய கரத்திலே கனமுள்ள பாத்திரம். அந்த ஆவியானவர் வரும்போது எல்லா வெட்கத்திற்கு பதிலாக சர்வ சிங்காரத்தை தருகிறதற்கு உண்மை உள்ளவர். ஒரே சான்ஸ் ஆண்டவர் நமக்கு தருகிறவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சிம்சோனுக்கு தந்தார். யோசித்து பாருங்க, அந்த அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆனால் ஆண்டவரை பார்த்து அவன் கேட்டான், ஒரு விசை எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அவனை கேலி செய்து பரியாசம் செய்து அவன் கண்களை குருடாக்கி அவமானப்படுத்தி கேலி பொருளாய் மாற்றினவர்களுக்கு இடையிலே எல்லா சத்துருக்களையும் சங்கரிக்க கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்கி வந்தது. இன்றைக்கும் அந்த கடைசி காலத்தின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், அதை வாஞ்சிப்போம் என்று சொன்னால், இன்றைக்கும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த திருவெற்றியூர் டுனாமிஸ் ஏஜி சபையை கொண்டு, நம்முடைய சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல சேர்ந்து கடைசியா ஒரு பாடலை பாடி நாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, கடைசி கால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் ஊற்றப்படும் சமயமல்லோ என்று சொல்லி பாட போகிறோம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். பாடுவோம் சேர்ந்து. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. பாடுங்க. கடைசி கால அபிஷேகம் எழும்பு சீயோனே, மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே.
பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சேர்ந்து கேட்போம். அக்கினியாய் நிரப்பிடுமே, நீ நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கடைசி கால அபிஷேகம். தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடு. மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, ஆவியால் நிரப்பிடுமே. மீண்டும் ஒரு விசை. கடைசி கால அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகள் மத்தியிலே உள்ளார் ஒரு பெரிய சேனையாய் மாற்றின தெய்வமே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திட்ட தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. எங்களை நிரப்பும் என்று கேட்கலாம். எங்களை நிரப்பும் ஆவியானவர், எங்களை நிரப்பும். ஒரு விஷயம், எல்லாரும் அபிஷேக நேரத்திற்குள்ள கடந்து சொல்ல போகிறோம். ஆவியானவரால் நிறைந்து கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கின போல் அக்னி மலையாக பொழிந்திடுமே. எதிரிகள் நடுங்க வேண்டும், தீ போல. ஆமென், ஆமென். பிரைஸ் யூ ஃபாதர். தீ போல எங்கள் மீது இறங்குவீராக. ஓரா ராஷதரதி அந்தரே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மாமலை அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ராயேலின் தெய்வமே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. சீனாய் மாமலை நீ ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ராயேலின் தெய்வமே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக. Oh, praise you, Father, Lord. Amen. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கடைசி கால அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி
அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. ஓ ரபஷந்தரோ சேர்ந்து பாடுவோம். அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக எங்கள் மீது அமருமே. ஓ ரபஷமதுரே எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திட, தீர்க்க தரிசன சந்ததி எழும்பட்டும். பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு கூட ஆவியில நிறைந்து இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஜீசஸ் ஆவியானவரே, இந்த நாளிலே வாலிபர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஒரு சேனையா எழுப்பும், எங்கள் சபையாய் எழுப்பும் ஆண்டவரே. அக்னியாய் மீண்டும் பாடுவோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பரலோகத்தை திறக்கிற ஒரு நேரம். ஆமென். எல்லாரும் அபிஷேகத்தோடு நெருங்கி அபிஷேகத்தோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிறோம். மீண்டும் கரங்களை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமருமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவ நதியாக. மீண்டும் பாடுவோம். அக்கினியாய் என்மே அம்மே, காற்றாக வீசணுமே, ஜீவ நதியாக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கடைசியாய் அக்கினியாய். அக்கினி போல இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசைந்த தேவ ஜனத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய அக்கினி இறங்கட்டும். ஓ ரபா ஷகா துரே பஷியந்தரோ. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. அக்கினியா இறங்குகிற அவருடைய வல்லமை. ஓ ஸ்தோத்திரம். அந்த அக்கினி இறங்கும் போது ரெண்டு காரியம் நடக்கிறது. முதலாவது எல்லா பாவத்தையும் சுட்டரித்து பிற்பாடு அந்த பரிசுத்தமானதை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. நல்ல ஆவியில நிறைந்து ஒருவேளை இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டவனா இருக்கலாம், அடிமைப்பட்டவளா இருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம். உலகத்திற்காக வாழ்ந்த நாட்கள் போது போல எல்லாரும் அபிஷேகத்தோடு நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஆவியில நிறைந்து இவ்வளவு கர்த்தர் நமக்கு பாட கிருபைகளை தந்தார். இப்பொழுது நம்மை ஆராய்ந்து ஸ்தோத்திரம். அந்த கர்மேல் பர்வதத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்கினது போல இந்த ஸ்தோத்திர ஆராதனை வேளையில கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறதை நாம் காண போகிறோம். யார் யாருக்குள்ள பொல்லாத கிரியைகள் இருக்கிறதோ, மறைந்து கிடக்கிற கிரியைகள் இந்த நாளிலே சுத்தரிக்கப்பட போகிறது. ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய காரியங்களை கர்த்தர் எழுப்புகிற நாட்கள் இதுவே. எல்லாரும் நல்ல ஆவியில நிறைந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆவியில நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஒரு விசை பரிசுத்தமாக்கும். உம்முடைய ஆவியானவர்னால் எங்களை நிரப்பும் என்று அதே ஜெப நிலையிலே அதே அபிஷேகத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அபிஷேக ஆராதனைக்குள்ளே கர்த்தர் இவ்வளவு நேரம் நம்மை நடத்தினார். ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கார் என்பதை நான் நம்புகிறேன். திருவெற்றியூர் டினாமிக் சேஜி சபை மூலமாக உங்களோடு கூட ஜெபிப்பதிலே, ஜெபத்தை நடத்துவதிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தை காண்பித்து ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வைத்திருக்கிறது. இந்த நாளிலும் உங்களுடைய வீடுகளில், நீங்கள் இருக்கிற இடங்களில், எந்த இடங்களில், எந்த சூழ்நிலையில் ஒருவேளை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம், இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணையும் போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம், எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிற வாய்களை திறந்து, ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தா முதலாவது அவனை விடுவிக்கிற ஆவியானவராய் காணப்படுகிறார், அவனை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் காணப்படுகிறார், அவனை உற்சாகப்படுத்தி கூடவே இருந்து நடத்தக்கூடிய ஆவியானவராய் காணப்படுகிறார். ஓ ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஓ ஸ்தோத்திரம், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிற வேத வார்த்தைகளின்படி இந்த நாளிலே ஓ ஸ்தோத்திரம் சாட்சியற்ற ஜீவிதத்தோடு கூட நீங்க காணப்படலாம். ஆவியானவர் துணை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நிச்சயம் சாட்சி உள்ள ஒரு ஜீவிதத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா?
பயபக்தியாய் கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரே என்னை இன்னும் நிரப்புங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஆவியானவரே என் கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துங்க. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அபிஷேகத்திற்குள்ள இன்னும் நீச்சலாலும் கொண்டு போங்கப்பான்னு கேளுங்க. வாய்களை தரங்க. ஓ ஸ்தோத்திரம். நீச்சலாலும் அபிஷேகத்துக்குள்ள நீச்சலாலும் போகும்போது ஆவியானவரோடு இசைந்த ஒரு வாழ்க்கை அவர் எங்கெல்லாம் வழி நடத்த விரும்புகிறாரோ தேவ சுத்தத்தை அப்பதான் செய்ய முடியும். வாய்களை திறந்து அபிஷேகத்துக்குள்ள நீச்சலாலங்களை கொண்டு செல்லுங்கப்பான்னு சொல்லி வாய்களை திறந்து அப்படியே 2 கரங்களை உயர்த்தி பரத்துக்கு நேராக 2 கரங்களை உயர்த்தி என்னை நீச்சலாலம் கொண்டு போங்க. ஓ ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில் அவர்கள்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்த போது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி வைத்திருக்கிறது. ஆவியானவரோடு கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். ஆண்டவரே நீச்சலால ஓ தேவ ஜனமே, அநேக நேரங்களில் சபையோடு பரிசுத்தவான்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு ஒருமனப்படாததுனால அநேக நேரங்களில் கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தி விடுகிறோம். அநேக ஸ்தோத்திரம் அபிஷேகத்தை இழந்து விடுகிறோம். அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். தேவ சமூகத்தில் இந்த நாளில் கேட்போமா? வாய்களை திறந்து அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை நடத்துகிற என் சபை பிதாக்களுக்கு ஆண்டவரே அவர்களோடு ஆவியோடு இசைந்து போக ஒருமனதோடு காணப்பட அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே ஒருமனப்படுத்துங்க, என்னை ஒருமுகப்படுத்துங்க. என் சபையோடு கூட எழுப்புதலுக்காய் நான் தீவிரிக்க ஆவியானவருடைய துணையோடு கூட எழுப்புதலுக்காய் செயல்பட என்னை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஒருமனப்படுகிற ஆண்டவரே சபையோடு கூட எங்கள் கரங்களை கோர்த்து நிற்கிற ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே முறுமுறுத்தபடினாலே அங்கே சங்காரமானார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஓ சபையோடு கர்த்தருடைய ஜனங்களோடு ஒருமனப்படாதபடினால எத்தனை நேரங்கள்ல ஓ ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இழப்புகள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள காணப்படுகிற ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய அந்த முறுமுறுப்பின் காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் விலக வேண்டும். நான் நம்புகிறேன், தீர்க்கமாய் நான் நம்புகிறேன். ஓ விசுவாசத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த ஜெப நேரத்தில் எங்கெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்தினீங்களோ உங்களை மறுபடுத்தி கர்த்தர் பலப்படுத்தி அவருடைய சுத்தத்தின்படி உங்களை கரம் பிடித்து நடத்தி செல்ல விரும்புகிறார் என்பதை நான் நம்புகிறேன். ஓ ஸ்தோத்திரம். எழுப்புதலுக்கு என்று சொல்லி நம்முடைய சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ இந்த பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நம் மீது இறங்கி நம்மை நிரப்பி கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்தும் என்று சொல்லி வைத்திருக்கிறது. ஓ இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய அபிஷேகத்தின் அளவில் நீச்சலாலும் செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஓ ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை கர்த்தர் தொட விரும்புகிறார். வாலிபர்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். ஓ ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் தொட விரும்புகிறார். வாய்களை திறந்து ஆண்டவரே அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. தேவ ஜனங்களோடு நான் ஒரு மனதோடு இருக்க வேண்டும். அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை நான் துக்கப்படுத்தி விட்டு அநேக நேரங்களில் அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி எனக்கு தாங்க, அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல இருந்தபடினால ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு கூட இறங்கி வந்து கிரியை செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் உங்க நாக்கை அக்கினினால் நிரப்பி ஓ ஸ்தோத்திரம் அநேகரை போஷிக்கும்படி ஓ ஸ்தோத்திரம் ஜீவூற்றுள்ள ஓ நல்ல வார்த்தைகளை உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட செய்வார். ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனத்தில் சாட்சி உள்ள ஜீவத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த அபிஷேகம் உங்க சாட்சியை காத்துக்கொள்ள உதவி செய்யும். வாய்களை திறந்து செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நிரப்புங்க. ஆண்டவரே நீச்சலாலம் கொண்டு போங்க நீச்சலாலனை கொண்டு போங்க ஆண்டவரே. நீச்சலாலனை கொண்டு போங்க. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு
ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். எத்தனை நேரங்கள்ல சபையை நாம் அலட்சியம் பண்ணியிருப்போம், சபையின் ஆராதனை அலட்சியம் பண்ணியிருப்போம். கர்த்தருடைய ஜனங்கள் அபிஷேகத்தில் நிரம்புகிறக்கூடிய அந்த காரியங்களை, ஆராதனையை அலட்சியம் பண்ணி எத்தனை நேரங்களில் தேவனை துக்கப்படுத்தியிருப்போம். ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்பீர்களா? இந்த முதல் நாள் கூட்டத்தில், இந்த முதல் நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். நான் நம்புகிறேன் கடைசி நாளில் ஒரு பெரிய பின்மாரியின் மலை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தொடப்போகிறது. நிச்சயம் 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 நான் நம்புகிறேன். வாய்களை திறந்து ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அநேக நேரங்களில் நான் துக்கப்படுத்திட்டேன். ஆவியானவரே நான் துக்கப்படுத்திட்டேன். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்பா. எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னிங்க. உண்மை நாங்கள் அநேக நேரங்களை துக்கப்படுத்திட்டாண்டவரே, மன்னியும் மன்னியும் மன்னியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம். உங்க வாய்களை திறந்து ஆவியானவரே அக்கினிமயமான அந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி வாய்களை திறந்து பெந்தேகோஸ்தே நாட்களில் ஊற்றப்பட்ட அதே அக்கினி. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எலியாவுக்கு வேற தேவன், நமக்கு வேற தேவன் அல்ல. பிணைக்காசுக்கு வேற தேவன், நமக்கு வேற தேவன் அல்ல. எகுக்கு வேற தேவன், நமக்கு வேற தேவன் அல்ல. அவர்கள் ஆராதித்த அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. ஸ்தோத்திரம். யோசுவா ஆராதித்த தேவன், நாம் ஆராதித்த தேவன் வேறல்ல. காலேப் ஆராதித்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் வேறல்ல. அவர்கள் ஆராதித்த அதே தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வீடுகளில் கர்த்தருடைய கண்கள் இந்த நேரத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஆண்டவரே அந்த அக்னிமயமான அபிஷேகத்தை நிரப்புங்கன்னு சொல்லி வாய்களை கேளுங்க. பாவ கரைகளை உதறி தொல்ல, உலக அசுத்தத்தில் நான் கரை விடாதபடி நிற்க எனக்கு உங்க அக்கினி வேணும். கதறுங்க கதறுங்க. வாய்களை திறந்து உங்க அக்கினி எனக்கு வேணும்பா, உங்க அக்கினி எனக்கு வேணும், உங்க அக்கினி வேணும். வாலிப பிள்ளையே கதறு, கேளு கேளு. பரிசுத்தமா ஜீவிக்க கர்த்தருடைய அக்கினி வேணும். பரிசுத்தமா ஜீவிக்க கர்த்தருடைய அக்கினி வேணும். கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் வேணும். கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாம நிற்க முடியாது. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். வாழ்க்கையில கசந்து போன நுகங்களை ஆவியானவர் இந்த நேரங்களில் முறித்தெறிய வல்லவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைய வாயை திறந்து கேட்போம். ஆண்டவரே அக்கினி வேணும், அக்கினி வேணும். என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்க அபிஷேகம் எனக்கு வேணும்பான்னு சொல்லி வாய்களை திறந்து தேங்க்யூல்லா தேங்க்யூல்லா. ஆண்டவரே நீர் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. வாய்களை திறந்து வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே வானங்கள் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு வீடுகள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மீதும் கர்த்தருடைய அக்கினிமயமான ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியான இறங்கி கிரியை செய்வீராக. ஆண்டவரே உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. வாய்களை திறப்போம். எனக்கு உங்க அக்கினி அபிஷேகம் வேணும்பா, எனக்கு உங்க அக்கினி அபிஷேகம் வேணும். உங்க அக்கினி அபிஷேகம் இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. உங்க அக்கினி அபிஷேகம் இல்லாம பரிசுத்தமா என்னால வாழ முடியாது. தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர்கள் மீது கர்த்தருடைய ஜனத்தின் மீது 120 மீது அன்றைக்கு மேல்விட்டறையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டபடினால்தான் உலகத்தில் உபத்திரவத்தில் அவர்களால் நிற்க முடிந்தது. உலக போராட்டங்கள் அவர்களால் நிற்க முடிந்தது. இன்றைக்கு உங்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் நிற்க முடியாதபடி தடுமாறுகிறீர்களா? வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே நான் பரிசுத்தம் உள்ள ஜீவிதம் ஜீவிக்க எனக்கு அக்கினி அபிஷேகத்தை தாங்கப்பா. நான் சாட்சியாய் வாழ எனக்கு அக்கினி அபிஷேகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே எனக்கு அக்கினி அபிஷேகத்தை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க கேளுங்க கேளுங்க. வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தை நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. Oni mana shada lagaba ola shele mazaduni hela zede rehele oni mazada nahidi nimada na. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இந்த வேளையில சிலருடைய நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே விட்டு கொடுப்போம் விட்டு கொடுப்போம் விட்டு கொடுப்போம். உன் முரட்டாட்டத்தை இன்றைக்கு விட்டு கொடு. ஊழியர்களுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருந்த உன்னுடைய காரியங்களை இன்றைக்கு விட்டு கொடு. கர்த்தர் உன்னையும் எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். வாலிபர்களே
வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஆவியானவரே உங்க சித்தம் செய்ய நீ அக்னினால் நிரப்புங்க. உங்க சித்தம் செய்ய உம்முடைய அக்னினால் நிரப்புங்க. உம்முடைய அக்னி உங்க அக்னி உங்க அக்னி 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 கர்த்தருடைய ஆவியானுடைய அக்னி அந்த அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி ராஜா. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அக்னியின் பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், தேவ பிள்ளைகள் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் அக்னிமயமாக இறங்கின பின்பாக அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நான் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் சபையில் சும்மா துள்ளி குதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அபிஷேகம் உன் பக்கத்தில் இருக்கிறவனை பாதிக்கணும். அபிஷேகம் உன்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தை பாதிக்கணும். உன் மீது இருக்கிற அபிஷேகம் அசுத்த வல்லமைகளை சிதறடிக்க வேண்டும், அசுத்த வல்லமைகளை நடுங்க செய்ய வேண்டும், செய்வினை ஆவிகளை துரத்த வேண்டும். உன் அபிஷேகம் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியம் செய்ய ரெண்டு கரங்களை நல்ல பரலோகத்துக்கு நேரம் உயர்த்துவோமா? ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி வாய்களை திறந்து கேளுங்க 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 கேளுங்க. ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்று நான் சபையில் இவ்வளவு நாள் ஏதோ ஆண்டவரே குழந்தைய போல இருந்துட்டேன், கரையின் அனுபவத்தில் நான் இருந்துட்டேன் ஆண்டவரே. என் சபையில் ஆண்டவரே கரையில் துள்ளி குதிக்கிற அனுபவத்தோடு நான் நின்றுட்டேன் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. நீச்சலாலத்தின் அபிஷேகம் உங்களை சும்மா இருக்க விடாதுங்க. மரித்தவர்களை எழுப்ப செய்யும், பிசாசை துரத்த செய்யும் கர்த்தருடைய அபிஷேகம். ஆண்டவருடைய அபிஷேகம். ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நீச்சலால வேண்டாம், புது புது பாஷைகளை கொடுங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து கேளுங்க. இந்த நேரத்தில் புதிய பாஷைகளை பேசும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லா நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த சத்தத்தை கேட்கிற யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் பொழிந்தருளுவீராக. அக்னியாய் அளவில்லாமல் அக்னியாய் பொழிந்தருளுவீராக ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம்ப்பா, நாங்கள் ஒருமனப்படுகிறோம்ப்பா, நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறப்போம், எல்லாரும் வாய்களை திறப்போம். உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். கேளுங்க கேளுங்க. அருகில் இருக்கவர்களை பார்த்து துக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. வாய்களை திறந்து வாய்களை திறந்து வெக்கப்படாமல் வாய்களை திறந்து உன் வாயை உருவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஒரு வேளை டிவியில தானே பார்க்கிறேன் சொல்லி, ஆன்லைன்ல தானே பார்க்கிறேன் சொல்லி நீங்க நிற்கலாம். வாய்களை திறப்பீர்கள் என்றால் இந்த நேரங்களில் ஓ குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்களை கர்த்தருடைய அக்கினி பச்சிக்கிறதாய் காணப்படுகிறது. ஓ ஸ்தோத்திரம். குந்தி குந்தி விழுந்து விழுந்து எழும்பக்கூடிய அனுபவங்களை கர்த்தருடைய அக்கினி பச்சிக்கிறதாய் காணப்படுகிறது. தேங்க்யூல்லா. நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். வாய்களை திறங்க வாய்களை திறங்க வாய்களை திறங்க. அதே அபிஷேகம், அதே வார்த்தை, அதே துதிக்கிற பாஷை இல்ல, அபிஷேகத்தில் ஜெபிக்கிற அனுபவத்தில் போகணும். அபிஷேகத்தில் கர்த்தரோடு கூட ரகசியங்களை பேசக்கூடிய அனுபவத்துக்குள்ள போக வேண்டும். வாய்களை திறந்து வாய்களை திறந்து. ஓ தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நல்லவர் 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 நல்லவர். ஓ தேங்க்யூல்லா. வாய்களை திறந்து வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம், தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க்யூல்லா. ஓ நிமானா ஷெதே லெஹேலே எல்பா செதே நெஹஸ்மா நஹிது நி மஹஸதா. ஓ நிமானா ஜதி அந்தனா, ஓ நிமானா ஜதி அந்தலா. நம்மள ஒரு சிலர் நான் ஆவியில் உணர்கிறபடி நான் சொல்லுகிறேன், எத்தனை நேரங்களில் கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தியிருப்போம். ஆலயத்தில் அபிஷேகத்தில் சிலர் நிரம்புகிறவர்களை எத்தனை நேரம் நக்கல் அடித்திருப்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களின் தொட கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் இப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி நினைக்காதீங்க. ஓ இன்றைக்கு இந்த நேரத்தில் உங்களை தொட்டு சுகமாக்க, உங்களை விடுவிக்க, அபிஷேகத்து ஊழியத்தில் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வாய்களை திறந்து தேங்க்யூல்லா ஆண்டவரே, என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றார். உங்களையும் தொட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பங்களில் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய அபிஷேகத்தை ஓ பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
இயேசு கிறிஸ்துவிடம் மத்தேயு 5 சொல்லும்போது நீங்கள் உலகத்தில் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேகர் முன்பாக சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்கிறதா? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் வார்த்தையிலே சுவிசேஷம் இருப்பதை காட்டிலும் என் வாழ்க்கை சுவிசேஷமா இருந்தா அநேக ரட்சிக்கப்பட்டு விடுவார்களே. ஓ, தேசம் எழுப்புதலை காண இது ஒரு பெரிய ஒரு காரியமாய் காணப்படுமே. இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட சாட்சி இல்லாத ஜீவிதம் இருக்கிறபடினாலதான் நிறைய காரியம், நிறைய துக்ககரமான காரியம். ஊழியரே, உங்களுக்குள்ள சாட்சி இல்லை, கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் துக்கப்படுத்தக்கூடிய காரியம், அதே குந்தி குந்தி எழும்பக்கூடிய அனுபவம். இன்றைக்கு அந்த நுகங்களை இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் முறித்தெறிகிறார், 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 முறித்தெறிகிறார். விழுந்து போன அனுபவங்கள் திரும்ப கர்த்தர் தருகிறார். விழுந்து போன ஜெப ஜீவிதம், விழுந்து போன கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், பரிசுத்த ஆவியானோட அந்த ஐக்கியம் கர்த்தர் திரும்ப தருகிறார். தேங்க்யூ லார்ட். நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சாட்சி உள்ள ஜீவிதம், சாட்சி உள்ள ஜீவிதம், சாட்சி உள்ள ஜீவிதம் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. நான் சாட்சியா இருக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்புகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் முரட்டாட்டம் உள்ளவர்களையும் கர்த்தர் தொட்டிருக்கிறார், கீழ்ப்படியாதவர்களையும் கர்த்தர் தொட்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நான் உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. சில காரியங்களுக்கு இன்னும் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் 2-3 காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை மாத்திரமல்ல, கண்டங்களை அசைக்க கர்த்தர் உதவி செய்வார். நம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் ராஜ்யங்களை அசைப்பார். ஸ்காட்லாந்து தேசத்தில் ஜான் நாக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நபருடைய முழங்காலுக்கு அந்த ராணி நடுங்கினா, அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் முழங்கால் எங்கே இருக்கிறது? உங்களுடைய முழங்கால் ஜெபம் எங்கே? நீங்கள் முழங்கால் படிட்டு அந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவம் எங்கே? இன்றைக்கு சிலர் மீது அபிஷேகத்தோடு ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார், ஊற்ற விரும்புகிறார், ஊற்ற விரும்புகிறார், ஊற்ற விரும்புகிறார். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அபிஷேகத்தோடு, அபிஷேகத்தோடு, அபிஷேகத்தோடு ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவம், ஸ்திரமாய் ஜெபிக்கக்கூடிய, பிறருக்காய் ஜெபிக்கக்கூடிய, தேசங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, திறப்பில் நிற்கக்கூடிய கர்த்தருடைய தாசர்கள், எழுப்புதலுக்காக நிற்கக்கூடிய, எழுப்புதலுக்காக தாகத்தோடு தேவ சமூகத்தில் போராடக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். தேவ ஜனமே, முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிப்போம், 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 அர்ப்பணிப்போம். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறப்போம், எல்லாரும் வாய்களை திறப்போம். போதாது, போதாது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஸ்தோத்திரம். வாயை விரிவாய் தர, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எல்லாரையும் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு 2 காரியத்துக்காக ஜெபித்து நாம் அப்படியே முடிக்க போகிறோம். 2 காரியங்களுக்காக ஜெபித்து நாம் அப்படியே முடிக்க போகிறோம். தேசத்தின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்க வேண்டும். எல்லா சபையின் மீதும் ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட வேண்டும். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லா சபைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். எல்லா பாரம்பரிய சபைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க வேண்டும். ஆவியானவர் துணை இல்லாமல் யாரும் ஊழியத்தில் நிற்க கூடாது. ஆவியானவர் துணை இல்லாமல் யாரும் ஊழியத்தில் நிற்க முடியாது. ஒழுங்கா ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபமனோமா. தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே சொல்ல வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் இருக்கிற வண்ணமாக எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நிறைத்த ஆவியானவர் தேசத்தில் இருக்கிற அத்தனை சபைகளை நிரப்பீராக ஆண்டவர். நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆவியானவரே எல்லா சபைகளையும் தொடுங்க ஆண்டவரே. எல்லா மெயின்லைன் சர்ச்சஸையும் தொடுங்க தகப்பனே. அபிஷேகத்தினால் ஊற்றுங்க, அபிஷேகத்தினால் ஊற்றுங்க. ஏதோ எங்க ஏஜ் சர்ச்சஸ் மாத்திரமல்ல, எல்லா இண்டிபெண்டன்ட் சபைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றுவீராக, பலமாய் ஊற்றுவீராக ஆண்டவரே. எல்லாரையும் நிரப்புங்க
நிரப்புங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்கப்பா. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நாங்கள் ஒருமனப்படுகிறோம்ப்பா, நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க ஆவியானவரை ஊற்றுங்க ஆண்டவரை, எல்லா சபைகளையும் ஊற்றுங்க ஆண்டவரை. கர்த்தர் கிரியை செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல. ரெண்டாவது மிக கடைசியாக ஒரு குறிப்புக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அறுப்பு மிகுதி, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இது பெந்தெகோஸ்தே காலங்களாக இருந்தாலும், யாரோ எழுப்புதலின் நாட்களாய் காணப்பட்டாலும், இந்நாட்களிலும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், அறுக்கக்கூடிய வேலையாட்கள் போதாது, இன்னும் அதிகம் தேவை 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 தேவை. எல்லாரும் வாய்களை திறந்து சிறு பிள்ளைகளாக எழும்பணும். வசனம் தான் சொல்லுகிறது, பங்கஜனையும் பள்ளிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் குழந்தைகள் பாலகர் வாயிலை துதி உண்டு பண்ணினீர், பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை கத்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த கடைசி காலங்களில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கத்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். கத்தர் அப்படி கிரியை செய்ய வேண்டும். வாலிபர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும். மூத்த பரிசுத்தவான்களை இன்னும் அக்கினியா எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஓ தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. நாங்கள் ஒருமனப்படுகிற சொல்லி வாய்களை திறந்து, ஆவியானவரே, ஆண்டவரே, இயேசுவே, நீர் சொல்லியிருக்கிறீரே அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அபிஷேகத்தோடு உம்முடைய வேலையாட்களை இன்னும் பலமாய் எழுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையாட்களை எழுப்புங்கப்பா, வேலையாட்களை எழுப்புங்க ஆண்டவரே. தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஊழியம் செய்யும்படி எழுப்புவீராக ஆண்டவரே. இந்த எழுப்புதல் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை, எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமை அடைங்க. இவ்வளவு நேரம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ தேங்க்யூல்லா, நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார், தொட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு மகிமை, எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் அப்ரோஜனமானவர்கள் ஐயா. எங்கள் சபை ஒரு அப்ரோஜனமான சபை. நாங்கள் செய்ய வேண்டியது எங்களால் இயன்றதை எங்கள் முழு பலத்தோடு நாங்கள் செய்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தமாத்த நிறைவேறட்டும். கர்த்தர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அருமையான ஒரு நல்ல ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து அக்கறையுள்ளவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். நமக்குள்ளே கிரியை செய்யவும், நமக்காக கிரியை செய்யவும், நம் மூலமாக கிரியை செய்யவும் இந்த திருத்துவ தேவன் துடித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவருடைய வேலை என்ன? நம்மை உயிர்ப்பிக்கிற வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாமத்தின் புத்தகத்திலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் முதலாவது இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரிக்கிற வேலையில் ஈடுபட்டார். அதை போல நம்மையும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து பிரித்து நமக்குள் வந்து சந்தர்ப்பம் கிடைத்தாலும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு நடத்துகிற ஆவியானவராக, அதே சமயத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதபடினால் சந்தர்ப்பம் கிடைத்த போது பாவம் செய்த சிம்சோனையும் தியானித்தோம். கடைசியில் அவன் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தபடியால் ஆவியானவர் சாகும்போது அவன் பயங்கரமான ஒரு பெரிய சாதனை செய்யும்படியாய் அவனை பயன்படுத்தினார். ஆம், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்பதை பற்றி நாம் படித்தோம். இன்றைக்கு நம்மை உயிர்ப்பித்த ஆவியானவர் நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். எதையுமே ஒரு பாசிட்டிவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மைண்ட் செட்டப்புக்குள்ளே நம்ம கொண்டு வர விரும்புகிறார். நான் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக சில காரியங்களை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டப்பில் இருக்கிறது. தேவனுக்கு எதிரான எண்ணங்களை கொண்டிருக்கிறது. தேவன் எதெல்லாம் முடியும் என்று சொல்லுகிறாரோ அதெல்லாம் இந்த உலகம் முடியாது என்று சொல்லும். தேவன் இதுதான் சரி என்று சொல்லும் பொழுது இது சரியல்ல என்று தேவனுக்கு எதிரான கருத்துக்களை, அதுதான் எதிர்மறை. எதிர்மறை என்றால் நமக்கு பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ்ங்கிறது இல்லை. தேவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்கள். தேவனுக்கு ஏற்ற எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது? பிக் பேங் தியரி. கடவுள் என்று ஒருவர் உருவாக்கவில்லை, ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று, அந்த சத்தத்திலிருந்து பல வெடிப்புகள் உண்டாகி பல துகள்கள் உண்டாகி அதிலிருந்து ஜீவன்கள் உண்டாக ஆரம்பித்தது என்று பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு தியரியை மனிதன் வைக்கிறான். தேவன் எப்படி படைத்தேன் என்று எழுதி வைத்திருக்கிறாரோ அதற்கு எதிரான கருத்துக்களை மனிதன் வைத்து கொண்டிருக்கிறான். மனிதனை தேவன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மனிதனை தானே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனிதன் என்ன சொல்கிறான்? இல்லை, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று சொல்லி ஒரு டார்வின் கொள்கையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இதை உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க, எதிரான கருத்துக்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைந்த உலகத்தில், தேவனுக்கு எதிரான தத்துவங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தேவனை போல சிந்திக்க வேண்டுமானால், தேவன் வைத்திருக்கிற காரியங்களை சாதிக்க வேண்டுமானால், இந்த நெகட்டிவ் நிறைந்த உலகத்தில் ஜெயமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் தேவை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்மால் முடியாது, இது என்னால் நடக்காது, இது என்னால் முடியாது என்று இந்த பிசாசு நெகட்டிவான எண்ணங்களையே நமக்குள்ளே கொண்டு வருகிறான். ஆனால் நம்மை உயிர்ப்பித்த ஆவியானவர் நமக்குள் பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? மகனே, இது உன்னால் முடியாது தான், ஆனால் நான் உன்னோடு கூட இணையும் போது உன்னால் எதெல்லாம் முடியாதோ அதை உன்னை கொண்டு என்னால் செய்ய முடியும் என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். மோசே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புகிறான். ஆண்டவர் இந்த ஐடியாவை கொடுக்கிறார், போய் பார்த்து விட்டு வரட்டும் என்று சொல்லி 12 கோத்திரத்திலும் ஒவ்வொரு தலைவர்களை தெரிந்தெடுத்து 12 பேரை அனுப்புகிறார். அதில் மிக முக்கியமான 2 பேர் யோசுவா, காலேப். இந்த யோசுவாவும் காலேப்பும் போய் நல்ல செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவும் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை அவன் மேல் வை, உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு, அவனையும் ஆவியினால் நிரப்பு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ யோசுவாவும் காலேப்பும் என்ன செய்தார்கள்? போய் வந்த தேசத்தை குறித்த பாசிட்டிவான காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவான காரியங்களை சொல்லுகிறார்கள். அதாவது ஆண்டவர் சொன்ன மாதிரி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன, நம்ம போய் ஜெயிக்க முடியாது, நம்மை விட அவர்கள் பலவான்கள் என்று தங்களோடு ஒப்பிட்டு அவர்கள் பார்த்து வந்து 10 பேரும் நெகட்டிவாக சொன்னாங்க. இன்றைக்கி நல்லா கவனிங்க, மெஜாரிட்டி பீப்புள் சொல்கிறது தான் இந்த உலகம் ஒத்துக்கிறது, ஆனால் வேதம் அப்படி ஒத்துக்கொள்ளல. உண்மை பேசுகிறவர்களைத்தான் தேவன் ஒத்துக்கொள்வார். எனவே இவர்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு மைனாரிட்டியாக இருந்தாலும் தேவனுடைய ஆவியில் நிறைந்து தேவனுடைய கருத்துக்களை தங்களுக்குள் உள்ளடக்கினவர்களாக, தேவனுடைய சிந்தையை உடையவர்களாக வந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக எதுவும் சரியாக மாறிவிடாது. அநேகம் பேர் இப்படி இருக்காங்கங்கிறதுக்காக எல்லாம் சரியாகி விடாது. ஆனால் கொஞ்சம் பேராக இருந்தாலும் 2 பேராக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைந்த இந்த உலகத்தில், நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் பாசிட்டிவாக வாழ கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ படிக்கிற மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், அல்லது இப்பொழுதுதான் நீ தொழில் தொடங்கின ஒரு சின்ன வியாபாரியாக இருக்கலாம், அல்லது பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம். உன்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்குள்ளே எதிர்மறையான காரியங்களை உண்டு பண்ணக்கூடாது, நேர்மறையான காரியங்களை உண்டு பண்ண வேண்டும். அங்கே பாருங்கள், காலேப் சொல்லுகிறான், நாம் உடனே போய் இமிடியேட்டாக உடனே போவோம், யோசிக்கவே வேண்டாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது அவசியமில்லை. 2 முறை சொல்லுகிறான், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். பாருங்க, அவங்க கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவங்க கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஐயோ நம்மளை அவங்க என்ன செய்வாங்க,
கொன்று போடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வாசிக்கிறேன், அதையும் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். 29ஆம் வசனம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அதாவது நம்ம அந்த தேசத்துக்கு போக முடியாது, அவங்க நம்மளை கொன்று போட்டு விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முடியாது முடியாது முடியாது. யார் யார் அங்கே இருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அங்கே இருக்கிற 7 பலத்த ஜாதிகளை துரத்திட்டு தான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். இவங்க போயிட்டு வந்த உடனே கர்த்தர் காட்டின ஆசீர்வாதங்களை பார்ப்பதை விட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு எது தடையாக இருக்கோ அதையே பார்க்கிறார்கள். ஆவியை பெற்ற ஒரு மனிதனுக்கும் ஆவியை பெறாத ஒரு மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஆவியை பெற்ற மனிதன் அங்கிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்ப்பான், தடைகளை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதைத்தான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. இந்த நிழல்னா என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? நிழலாக இருக்கிறார். கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். அப்போ என்னை காக்கிற தேவன் என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அந்த அந்நிய ஜனங்கள் பாகால்களையும் பல விக்கிரகங்களையும் ஆராதித்து வந்தபடினால் அதை அவர்கள் நிழல் என்று நினைத்தார்கள். அந்த அந்தகார ஆவிகள் அவர்களுக்கு துணையாக நின்றது உண்மைதான். ஆனால் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை போய் அங்கே கால் வைத்த உடனே அந்த அந்தகாரத்தின் ஆவிகள் அத்தனையும் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. ஆம் தேவ பிள்ளையே, நீ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையா இருந்தால் நீ சுதந்தரிப்பதற்காக தேவன் எந்தெந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அதை நீ சுதந்தரிக்க முடியாதபடி உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆவிகள் நீ தைரியமாக உள்ளே நுழைந்தவுடனே இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். இதுதான் அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். அபிஷேகம் பெறாதவன் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மனித கூட்டம் என்ன செய்யும்? அங்கிருக்கிற தடைகளை பெரிதாய் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தெரியும், நம்ம அங்கே போனால் ஒரு ஆவி கூட இருக்காது, எல்லாம் ஓடிடும்னு சொல்லி. நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? காலேப் இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னதற்கு காரணம் என்ன? அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 14ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். பாருங்கள், ஆண்டவர் இவனுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஏனாக்கியர்கள் இருக்கிறது உண்மைதான், அரணிப்பான பட்டணங்கள் இருக்கிறது உண்மைதான். மற்ற 10 பேரும் எதை பார்த்தார்களோ அதே காரியத்தை காலேப்பும் பார்த்தான். ஆனால் அவர்கள் இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும் என்று அவன் சொன்னதுக்கு காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தான். வேறே ஆவியை உடையவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளிருந்து இந்த எதிர்மறையான உலகத்தில் நேர்மறையான எண்ணங்களோடு சாதிக்கக்கூடிய சிந்தையோடு கூட அவனை வாழ வைத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை பற்றியே நீங்கள் நினைத்திருக்கலாம், எதிர்மறையான காரியங்களை பற்றியே யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எதெல்லாம் முடியாது என்று நீ விட்டாயோ அதையெல்லாம் உன்னை கொண்டே செய்ய வைக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே இதே காலேப் சொல்கிறான், காலங்கள் மாறிவிட்டது, இப்பொழுது மோசே மரித்து போய்விட்டார். இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தலைமைத்துவத்தில் நின்று நடத்தி கொண்டு போவது இந்த யோசுவாவும் காலேபும் தான் இந்த தேசத்துக்குள்ளே போகிறார்கள். இப்பொழுது எல்லா கோத்திரங்களுக்கும் இடத்தை பகுத்து கொடுத்து அந்த இடத்தை நீங்கள் போய் சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்று இந்த யோசுவா சொல்கிறார். அந்தந்த சுதந்திரங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். சூழ்நிலை மாறவில்லை, அங்கிருக்கிற ஆட்கள் மாறவில்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இவனுக்குள் இருக்கிற தைரியம், இவனுக்குள் இருக்கிற எண்ணம்
அதே பாசிட்டிவாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்கிறான், அன்றைக்கு நீ கேள்விப்பட்ட மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த சூழ்நிலை மாறவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அதே பலசாலிகள் தான் அங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அதே எதிராக நம்மோடு கூட சண்டை போடக்கூடிய பெரிய பலமுள்ள மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு இருந்த பலன் என்ன பலன்? வேறே ஆவியை உடையவனாக இருந்தான். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை ஒரு நேரத்தில் பெற்றுக்கொள்வது மட்டும் முக்கியமல்ல. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கையை காலை ஆட்டி அந்நிய பாஷையை பேசி தைய தக்கான்னு குதித்து கையை தட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை. காலமாக இந்த உலகத்தில் நெகட்டிவான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். காலமாக இந்த உலகத்தில் நமக்கு எதிரான சிந்தைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த வேதத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக்கொண்டு தான் இருப்பார்கள். இந்த வேதமே பொய் என்று சொல்லக்கூடிய காரியங்களை பரப்பிக்கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனை காலங்கள் இருந்தாலும் ஆவியை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னால் முடியும் என்று சொல்வார்கள். அவன் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தியுடைய மலை நாட்டை தாரு. சாதாரண இடத்தை கேட்கல, எது கஷ்டமோ அதை கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, கஷ்டம்னு எதையுமே விட்டுறக்கூடாது. ஐயோ என்னால் முடியாது, இது கஷ்டம், இது முடியாது, அப்படி சொல்லவே கூடாது. அது ஆவியை பெறாதவர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் உனக்கு கஷ்டமாக இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார். உனக்குள்ள அவர் வரும்பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து உன்னை ஞானமுள்ளவனாய் மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து ஏராளமான காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இன்றைக்கு இந்த நாள் கூட்டத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்களும் நானும் எதிர்மறையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு எதிரான சிந்தை உள்ள தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பாசிட்டிவ் மைண்டோடு கூட வாழ வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த காலேப் என்ன செய்தான்? தேசத்தை சுதந்தரித்தான். உங்கள் கையில், என்னுடைய கையில் நம்முடைய தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இடத்தை பிடிப்பது நம்முடைய காரியம் அல்ல, ஜனத்தை பிடிப்பது. ஜனத்தை எதற்காக பிடிக்கணும்? அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணுங்கிறக்காக. கிறிஸ்தவத்தில் எண்ணிக்கை கூட வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அல்ல. நம்முடைய மதத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கங்கிறது நம்முடைய ஆசை அல்ல. நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற மக்களை, அவர்களெல்லாம் படைப்பின்படி தேவனுக்கு சொந்தக்காரர்கள் தான். அதை அறியாமல் அவர்கள் தங்களுக்கென்று சில தெய்வங்களை படைத்து கொண்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். படைத்த தெய்வத்துக்கு அவர்கள் சொந்தமாகும்படி அவர்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்க வேண்டும். எதிராக எழும்புகிற எத்தனை பலவான்களாக இருந்தாலும் அவர்களை என்னால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்ல வேண்டும். இந்த வாலிப நாட்களில் உனக்குள்ளே பாவ எண்ணங்கள் ஊடுருவி கொண்டு வருகிறதா? இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிறைந்திருப்பாயானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஒரு அபரிவிதமான நம்பிக்கையை கொடுப்பார். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உனக்குள்ளே வருவதை நீ பார்க்க முடியும். அன்பானவர்களே, சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அற்புதமான சில காரியங்களை தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என்று சொல்கிறான். நான் எடுத்த காரியத்தில் ஜெயமடையாமல் முடிய மாட்டேன். ஆம், நீங்கள் பாதி தூரம் பிரயாணம் பண்ணிவிட்டு பாதி தூரம் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு வரக்கூடிய சில ஸ்ட்ரகிளிங், சில தள்ளாட்டமான சூழ்நிலைகள், இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பரிசுத்த வாழ்க்கையில் நமக்கு ஒத்து வராது, இல்லை இந்த விசுவாச வாழ்க்கை ஒத்து வராது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஃப்ரீயாகவே இருக்க முடியல, இதை பாதியிலே விட்டுறலாமா யோசிக்கிறீங்களா? இல்லை. தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. தாவீது பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷன். இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ மனுஷன் சொல்லுகிறான், அவர்களை நிர்மூலமாக்குற வரைக்கும் நான் திரும்பவே மாட்டேன். ஒரு வைராக்கியம் வரும் உங்களுக்குள்ள. எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆக வேண்டும், முடித்தே ஆக வேண்டும். ஆம், ஜெயிக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டை உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெயத்தின் ஆவியானவர். நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏராளமான வசனம் இருக்குது. இதை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நான் பிரசங்கம் பண்ணுற இந்த பாயிண்ட்டை வச்சு 1000 வசனங்களை வச்சு உங்களால் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் நான் நிறைய குறிப்புகளை கொடுக்கறதுக்காக இங்கே வரல. ஒரே ஒரு காரியத்தை மக்களுக்குள்ளே வலியுறுத்தும்படியாக வருகிறேன். உங்களால் சுதந்திரிக்க முடியும், உங்களால் ஜெயம் பெற முடியும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த காலங்களிலே நமக்கு நெருக்கங்கள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது, நமக்கு எதிர்ப்புகள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நமக்குள் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏனோக்கியர்கள் இருக்கிறார்கள், அரணிப்பான பட்டணங்கள் உண்டு, ஆனாலும் அவர்களை துரத்தி விடுவேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீதும் அதைத்தான் சொல்கிறான்,
அவர்களை முறியடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன், எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நான் பின் வாங்கவே மாட்டேன். தம்பி, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உனக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. எத்தனை முறை விழுந்து விழுந்து எழுந்திருக்க தங்கச்சி, எத்தனை முறை நீ தீர்மானம் எடுத்து விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற. உன்னை ஆண்டவர் உயிர்ப்பித்தது உண்மைதான், நீ மண்ணோடு மண்ணாய் கிடந்தாய், உலர்ந்த எலும்பை போல கிடந்தாய் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பித்தார். ஆனால் தொடர்ந்து ஓட முடியாமல் சூழ்நிலைகளை பார்க்கிறாய், சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறாய், உன்னோடு கூட இருக்கிற நண்பர்களை பார்க்கிறார். அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து இது என்ன தப்பு இருக்கு, அது என்ன தப்பு இருக்கு என்று நீ யோசித்து பார்த்து விட்டு தேவன் உனக்கு வைத்திருக்கிற காரியங்களை மறந்து போய் விடுகிறாய். இன்றைக்கு காலேபை போல நீ வேற ஆவிய உடையவனாய் இருப்பாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38ஆம் வசனம், சங்கீதம் 18:38 வாசிக்கிறேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். அவர்களை பிடிப்பேன் என்று சொன்னவன் அவர்களை முறியடித்து விட்டான். அவங்க திரும்ப எழுந்திருக்க முடியாமல், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவம் என் மனதிலே வருகிறது. யோசுவா சில ராஜாக்களை பிடித்து கொண்டு வந்து அந்த இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் இருக்கிறார்களே அவர்களை வரவழைத்து ஒரு கல்லின் மேல் அந்த ராஜாக்குடைய தலையை வைத்து பிடித்து கொண்டு உங்கள் கால்களை இவர்கள் மேல் வையுங்கள் என்று சொல்கிறான். கால்களை வைத்து அவர்களை வெட்டி போட சொல்லுகிறான். அந்த கால்களை வைத்த உடனே வெட்டி போடுகிறார்கள். இந்த எதிரிகளுடைய தலையின் மேல் தங்களுடைய கால்களை வைத்து அவர்களை வெட்டுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யெஷுவாவாகிய இயேசு நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்திகளையும் பிடரிய பிடித்து, யூதாவே உன் கரம் உன் சத்துருவின் பிடரியின் மேல் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யூத ராஜ சிங்கமாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்துருக்களுடைய பிடரியை கொண்டு வந்து பிடித்து உன் காலை வை என்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் அல்லவா, சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சத்துருவை உங்கள் பாதத்தின் கீழ் மிதித்து போடுவார் என்று. இந்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. இங்கே சொல்லுகிறான் தாவீது, நான் அவர்களை வெட்டினேன். எப்படி முடிந்தது? எப்படி அவனால் செய்ய முடிந்தது? அதற்கு காரணத்தை அவனே சொல்லுகிறான். யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். எனக்கு மேலே எதெல்லாம் எழும்புச்சோ அதை நான் கட்டுப்படுத்தும்படி, அதை நான் அடக்கி ஆளும்படியாக நீர் என்னை பழக்குவித்தீர். இந்த பழக்குவிக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானுடைய கிரியை நிறையா இருக்குது. இன்னும் நாளை மறுநாள் இதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2ஆம் நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் பலப்பட முடியும், என்னால் எல்லாவற்றையும் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40ஆம் வசனம், நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். யூதாவே, என்ன நடக்கும்? யூதாவே, உன்னுடைய கரம் உன் சத்துருவின் பிடரியின் மேல் இருக்கும். தாவீது என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீது சொல்லுகிறான், சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு. பிடரினது இந்த கழுத்து. இந்த கழுத்தை பிடிச்சி அமுக்கியாச்சுன்னா எதிரி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வார்? ஒரு யோசுவாவை போல பிடரியை பிடிச்சி கொண்டு வந்து நீ காலை வச்சு வெட்டி தள்ளுறான் பாரு, காலை மேலே வச்சு ஒரே வெட்ட முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தாவீது முதல் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்தை ஜெயித்தான். கோலியாத்து மேலே நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டுறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆனால் நெகட்டிவான உலகம் வெளியே மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் நெகட்டிவான காரியங்களை உள்ள மக்கள் இருப்பார்கள். அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற அந்த சவுல் சொல்லுகிறான், நீ இளைஞன், உன்னால் முடியாதுன்னு சொல்லி. நீ எழும்பும்போது பலரும் உன்னால் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறார், விட்டுறாத, உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியுங்கிறத அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். சங்கீதம் 18:48, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்களெல்லாம் நீ தாழ்த்துகிறீர் ஆண்டவரே, அவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்துகிறீர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்திரிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஜெயமெடுக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுப்பார். நான் சிம்சோனை பற்றி சொன்னபோது என்ன சொன்னேன்? சிங்கத்தினுடைய வாயை கிழிக்கும்படியான பலத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இங்கே யுத்தத்துக்கு என்னை பலத்தால் இடைக்கட்டுகிறீர் என்று சொல்கிறார். இந்த பலம் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நமக்கு வேண்டிய பலம் என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே
வல்லமையாய் பலப்படுங்கள். அந்த பலன் எனக்கு இருக்கிறது என்று காலேப் சொன்னானே, அந்த பலம் என்ன? அவன் வேறே ஆவியை உடையவனாக இருந்தபடினால் அவனுக்குள்ளே மாம்ச பலத்தை பற்றி சொல்லவில்லை, மனோபலத்தை பற்றி சொல்லுகிறான். இன்னைக்கு 2 பலம் முக்கியம். கோலியாத்துக்குள்ளே இருந்தது மாம்ச பலம், தாவீதுக்குள்ளே இருந்தது மனோபலம். இன்னைக்கு உலக மனுஷனுக்கு இருக்கிறது மாம்ச பலம், மனோபலம் இல்லை. ஆனால் ஆவியானவர் வரும்பொழுது உன்னுடைய உள்ளான வாழ்க்கையை வல்லமைப்படுத்தி உன்னுடைய மனதில் ஒரு பலத்தை கொடுப்பார். என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் பலப்பட முடியும், நான் ஸ்திரமாய் நிற்க முடியும் என்ற இந்த வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கொடுப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த பெந்தெக்கோஸ்தே நாளை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவை இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். சாதிப்பதற்குரிய, சுதந்தரிப்பதற்குரிய காரியங்கள் இன்னும் எத்தனை, நாம் எவ்வளவு காரியங்களை இயேசுக்காக சுதந்தரிக்க வேண்டியிருக்கிறது. நாம் சுதந்திரவாளிகள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் வந்திருக்கிறோம், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம், தேவனுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராயும் இருக்கிறோம். நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியம் ஏராளம் உண்டு. மலை நாடுதான், ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னால் முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும். அந்த காலேப் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால். இன்றைக்கு ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே பலத்தின் ஆவியானவராக இருக்கிறார். நேற்றைக்கு தியானித்தோம், நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார் என்று. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆவியானவர் பலத்தின் ஆவியானவராக இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. எபேசியர் 3:16 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த வசனத்தை உங்களுடைய வேதத்திலிருந்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனிதன். இன்றைக்கி நம்ம எந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? புறம்பான மனிதர்கள் பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கை புறம்பான வாழ்க்கையை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு உள்ளுக்குள்ளே நல்லா கவனிங்க. காரை பார்க்குறவங்க வெளியே இருக்கிற கலரை பார்க்குறாங்க, வெளியே இருக்கிற டிசைனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே கார் அழகாக இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்க? கலரை பார்க்குறாங்க, அதனுடைய டிசைனை பார்க்குறாங்க. ஆனால் காரு ஓட்டுறதுக்காக அதை வாங்கணுங்கிறவங்க கலரை டிசைனை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதனுடைய இன்ஜின் எத்தனை ஹார்ஸ் பவர் இருக்குது, அது எவ்வளோ ஸ்பீடு போகும், அதில் என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே இருக்கிற காரியங்களை பார்ப்பாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் நம்மளை வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆவியானவர் நம்முடைய பலத்தை இன்னும் அதிகப்படுத்த விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய சமூகத்தில் தினந்தோறும் முழங்கால் படியிட்டு நீங்கள் போய் கண்ட காரியங்களை சொல்லி ஆண்டவரே அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, இல்லாட்டா பல குறிப்புகளை போய் சொல்லி ஆண்டவரே இவங்களை சந்தி அவங்கள சந்தின்னு சொல்கிறத விட, இதெல்லாம் வேணான்னு சொல்லலை. இதெல்லாம் 2வது வரக்கூடிய காரியம். எடுத்த உடனே அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து, ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை அபிஷேகம், இந்த நாளில் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கோலியாத்துக்களையும் ஜெயிக்கும்படியாக, எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிர்மறையான எண்ணங்கள், பாவ சோதனைகள் அத்தனையும் ஜெயிக்கும்படியாக ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு கேட்கும்போது உங்களை நிரப்புவார். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். டெய்லி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை பிஸ்னஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? அந்த மொபைலில் சார்ஜ் குறைஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி ஃபுல் டேக்கு இது பத்தாது, சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க? ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அதை சார்ஜரில் போட்டு சார்ஜ் ஏற்றி 100% வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. என்னென்னா இன்றைக்கி இது சரியாக போகண்டு. என்றைக்காவது உங்களுடைய ஆத்மாவில் எவ்வளவு சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய ஆத்மா எவ்வளவு பலமாக இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த ஆத்மா பலவீனமாக இருந்தால் சீக்கிரமாக பிசாசு தட்டிடுவான். அவனுடைய எண்ணங்களை உங்களுக்குள்ளே சீக்கிரம் கொண்டு வந்து போட்டுருவான். அவனுடைய தாட்ஸ் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, சிந்த மண்டலத்தை பிசாசு பிடிச்சிட்டான்னா, யார் புத்தி சொன்னாலும் யார் உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் ஏறவே ஏறாது. ஏன்னா ஏற்கனவே அந்த சிந்தை மண்டலத்தை பிசாசு பிடித்து விட்டான். காலையில் எழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து, ஆவியானவரே என்னை முற்றிலுமாக நீர் ஆட்கொள்ளும் என்று அவருடைய ஆளுகையின் கீழ் வந்து விடுவீர்கள் என்றால், ஆவியானவர் உங்களுடைய மைண்டை அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். எப்பவும் ஃபுல் சார்ஜில் இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதற்கு முன்பாக, மற்றவர்களுக்காய் கண்ணீர் விடுவதற்கு முன்பாக, என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி.
நம்ம நேசிக்கிறது எதில் நேசிக்கிறோம்? சரீரப்பிரகாரமாக நேசிக்கிறோம். நல்ல சட்டை வாங்கணும், பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்ல ஒரு பேண்ட் வாங்கணும், நல்ல ஷூ வாங்கணும், இப்படி வெளியே மற்றவங்க நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாதுங்க. நம்மளை நேசிக்கிறதுனால நமக்கு பிடிச்சதை வாங்குகிறோம். உள்ளான வாழ்க்கையை நேசிக்கிறோமா? ஐயோ என்னுடைய ஆத்துமா பலவீனப்பட்டு போகக்கூடாது, என் ஆத்துமா பலவீனப்பட்டு போனால் பிசாசு அதை பிடிச்சிருவானே ஆண்டவரே, என் ஆத்துமாவை பலமுள்ளதாய் மாற்று, என் ஆத்துமாவை பலமுள்ளதாய் மாற்று. அதனால தான் பவுல் எழுதுகிறார், உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படுங்கள் என்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார் என்று. இந்த மாதிரி காரியங்களை கேளுங்க. ஸ்தோத்திரம். நானும் ஒவ்வொரு நாளும் சில நேரத்தில் லேட்டாகலாம், சில நேரத்தில் மறந்துடலாம். அதிகப்படியான நேரம் முழங்கால் படிட்டு, ஆவியானவரே உம்முடைய ஆளுகையின் கீழ் என்னை கொண்டு வாரும், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவர் என்று கேட்பேன். அன்றைக்கு போகும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சாராய கடைக்கு போகிறான் பார்த்தீங்களா, டாஸ்மார்க்கு போகும்போதில் சாதுவாக போவான், கையில் காசை வாங்கிட்டு சாதுவாக போவான், ரோட்டில் எல்லாம் அமைதியாக போவான், கடையில் நின்று அமைதியாக நின்று வாங்கிட்டு. இந்த சாராயம் உள்ளே போன உடனே என்னமோ உலகத்தில் 1000 பேர் வந்தாலும் என்னால் அடித்து போட முடியுங்கிற மாதிரி ஒரு மனோபலத்தில் அவன் அப்படி ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ளே வந்துட்டு, இந்த தண்ணி உள்ளே போனவனே அவனுக்கு வர்ற வீரன்னா அது என்ன இது என்ன, அப்பா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து. உலக மனுஷன் ஒரு சாராயத்தில் நிறையும் பொழுது அவனுக்குள்ளே பலம் இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அவனை தள்ளி விட்டால் உடனே கீழே விழுந்துருவான். சைக்கிளில் ஒழுங்காக ஏற முடியாது, பைக்கில் ஒழுங்காக ஏற முடியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணம் அப்படி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று சொல்கிறாரே, இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்பொழுது ஆர்டினரியாக இருக்கிற என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாற்றுறார். ஒரு ஆர்டினரி பர்சனாக இருக்கிற என்ன எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாற்றுறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சன் அல்ல. உங்களை கொண்டு எக்ஸ்ட்ராடினரியாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அந்த பலத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எத்தனை பேர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்த போகிறார். உங்களுடைய மனதில் ஒரு முழு பலத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய மனோபலம் உங்களுக்கு அதிகமாக போகிறது. இதுவரைக்கும் எதெல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணீங்களோ அதையெல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக திங்க் பண்ண போகிறீங்க. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிராய் வருகிறவர்கள் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அன்றைக்கு மோசேயினுடைய நாட்களிலே வேவு பார்க்க போனார்கள். வேவு பார்க்க போய் வந்த பின்பு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 40 ஆண்டுகள் ஆன பின்பு சொல்லுகிறார், 40 வருடங்களுக்கு முன்பு இருந்த தடை இன்றும் இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எதிரிகள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு என்ன பலம் இருந்ததோ அதே பலம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறான். எனவேதான் எதிர்ப்புகள் குறைவதில்லை, எதிரிகளும் குறைவதில்லை, ஆனால் எனக்குள் இருக்கிற அபிஷேகமும் குறைவதில்லை. மீண்டும் சொல்கிறேன், எதிர்ப்புகள் குறைவதில்லை, எதிரிகளும் குறைவதில்லை, எனக்குள் இருக்கிற அபிஷேகமும் குறையவில்லை. எனவே அன்றைக்கு எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அன்னைக்கு எப்படி சாதிக்க முடியுங்கிற எண்ணத்தில் இருந்தனோ அதே எண்ணம். அன்பானவர்களே, 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு கிறிஸ்மஸ் நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி மாதத்தில் 16ஆம் தேதி நான் ஒரு கூட்டத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிட்டு, என்னால் சாதிக்க முடியும், ஆண்டவருக்காக வாழ முடியும். அப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கெல்லாம் வரல. அதே 86ஆம் ஆண்டில் ஜூன் மாதத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அன்றைக்கு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு, ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் உண்மையை சொல்கிறேன், அன்றைக்கு எனக்கு இருந்த வைராக்கிய வாஞ்சையை விட இன்றைக்கு அதை விட அதிகமாகத்தான் இருக்கிறதே தவிர குறைந்து போகவில்லை. அன்றைக்கு எதிர்ப்புகள் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது, எதிரிகள் இருந்தார்கள். இன்றைக்கும் எதிர்ப்பு இருக்கிறது, ஏளனங்கள் இருக்கிறது, எதிரிகள் இருக்கிறார்கள். அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றாக சுரந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஜீவ காலமாக நமக்குள்ளே புறப்பட்டு வருகிற ஜீவ ஊற்றை போல இருக்கிறார். அது குட்டை தண்ணீர் அல்ல, காய்ந்து போவதற்கு, வற்றி போவதற்கு. அவர் ஜீவ தண்ணீராக நமக்குள்ளே ஜீவ ஊற்றாக இருந்து கொண்டே இருக்கிறார். எனவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஊற்றிலே தண்ணீரை பருகி பருகி உங்கள் பலத்தை அதிகமாக்கி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இப்போ கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் அனலோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, காலேபுக்குள்ளே இருந்த அந்த மைண்ட் செட்டப் எனக்குள்ளே வேணும். அன்பான தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, எடுத்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாமல்
நமக்கெல்லாம் ஜெய வாழ்வு ஒத்து வராது என்று ஒதுக்கி தள்ளிவிட்டாயோ? இல்லை, உன் சத்துருடைய பிடரியை உனக்கு ஒப்புக் கொடுக்க அந்த யூத ராஜ சிங்கம் தயாராக இருக்கிறார். உன் சத்துருடைய, உன் எதிர்ப்பை, உன் ஏளனங்களை உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து அதை உன்னை கொண்டே மிதிக்க வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க விரும்புகிறீங்க? இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்துங்க. ரீகாமா சந்தாரா பாலா, ஆண்டவரே என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும். எதிரிகள் இருப்பார்கள், உண்மைதான். அன்றைக்கு காலேபு பார்த்த அதே எதிரிகள் 40 ஆண்டுகளுக்கு பின்பு ஏனாக்கியர்கள் அங்கே தான் இருந்தார்கள். அரணிப்பான பட்டணங்களும் அங்கே தான் இருந்தது. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தில் அவன் செயல்பட்டது போல, ஆண்டவரே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு காலேபை போல வேறே ஆவியை உடையவர்களாக எதிரிகளை ஜெயம் எடுத்து சுதந்திரவாளிகளாய் மாறும்படியாக நீர் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. தேவ பிள்ளைகளை எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உன்னால ஜெயிக்க முடியும் தம்பி, உன்னால நிரந்தரமா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தாவீதை போல அவங்களை கீழ்ப்படுத்துற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடு. என் எதிரிகளை சின்ன பின்னமாக்குவேன், அவர்களை கீழ்ப்படுத்துவேன், அவர்களை நான் ஜெயம் எடுப்பேன், அது வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன், ஓய மாட்டேன். அப்படி ஒரு சபதம் எடுங்கள். இனி இந்த பாவத்தை நான் தொடமாட்டேன், இனி இந்த தவறான நண்பர்களோடு நான் சேர மாட்டேன், இனி அந்த தவறான ஐக்கியத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். இன்னைக்கு தைரியமாக தீர்மானம் எடு. இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வைக்க என் ஆண்டவரால் முடியும். இன்றைக்கி நீ தைரியமாக தீர்மானம் எடு. நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கும்போதே பிசாசு ஒரு நெகட்டிவான எண்ணங்களை உனக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் கீழே தள்ளிட்டு இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஒரு தீர்மானம் எடுப்பாயா? இந்த ஆவியானவர் உன்னை ஜெயமுள்ளவனாய் மாற்ற காத்து கொண்டிருக்கிறார், உன்னை வெற்றியாளனாய் மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆமே, நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் ஏராளம் உண்டு, நீ தேவனுக்காய் சுதந்திரிக்க வேண்டிய ஆட்கள் ஏராளம் உண்டு. இன்னும் உன் சொந்த பந்தங்கள், உன்னுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், உன்னோடு வேலை பார்க்கிறவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, இயேசுவை அறியவில்லையே, அவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டாமா? அவர்களை சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரவாளி நீ அல்லவா? அந்த காலேப் நீ அல்லவா? கோலியாத்களை வீழ்த்த வேண்டிய தாவீது நீ அல்லவா? உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுத்துகிற ஆவியானவர் ரீமா ஹஷாதரா பலபா ரீபாலபா. உங்கள் தலை மேலே உங்கள் கைகளை வைங்க பார்க்கலாம். உங்கள் வலது கையை உங்கள் தலை மேலே வச்சு, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. இந்த நாளிலே உங்களுக்குள்ள உங்களுடைய மனசில் ஒரு புது பலத்தை கொடுக்குறார், புது பலத்தை கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்குறார். என்னால் முடியும். அந்த கோலியாத்துக்கு முன்பாக எங்களால் முடியாதுன்னு சொன்ன முழு இஸ்ரவேல் தேசத்திலும் ஒரே ஒருவன் எழும்பினான், ஆவியின் அபிஷேகத்தோடு கூட, தேவ வைராக்கியத்தோடு கூட. என்னாலே முடியும் என்று உன்னை சுற்றிலும் இருக்கிற 1000 பேரும் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை முடியும் என்று சொல்ல வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பலத்தின் ஆவியினால் இடை கட்டுவீராக, பலத்தின் ஆவியினால் இடை கட்டுவீராக. சுதந்திரவாளிகளாக, சுதந்திரிக்கிறவர்களாக, சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாக, எந்த எதிர்ப்பு ஏளனங்கள் வந்தாலும் அதன் மேல் ஜெயமெடுத்து, அதன் மேல் ஏறி நின்று ஜெயமெடுக்கிறவர்களாக, அந்த கோலியாத்தின் மேல் ஏறி நின்று ஒரு வெற்றி புன்னகையோடு சுற்றிலும் பார்த்த தாவீதை போல எங்களால் முடியாது முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாங்களும் அநேக கோலியாத்களை வீழ்த்தி அவைகளின் மேல் ஏறி நின்று ஜெயமுள்ளவர்களா என் தேவன் இதை செய்ய வைப்பார் என்று சொல்ல உதவி செய்வீரா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதிலும் இப்படிப்பட்ட காலேபுகள் எழும்புவார்களாக, இப்படிப்பட்ட தாவீதுகள் எழும்புவார்களாக. ஆண்டவரே, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய, தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தருடைய ஆவியானவர் அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியிலே ஒரு அனலை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை தாங்க முடியாமல் அந்நிய பாஷையிலே கத்தி ஜெபித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த காரியத்தை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் வெறும் உணர்ச்சியோடு கூட மட்டும் உடைய பிள்ளைகள் விட்டு விடாதபடி அந்த உண்மைக்குள்ளே நுழைந்து இந்த உண்மையின்படி வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பெரிய காரியங்களை சாதிக்க பலன் தாரம். ஆண்டவரே, ஒரு காட்டு புஷ்பத்தை போல காலையிலே பூத்து மாலையிலே அழிந்து விடுகிற அந்த உணர்ச்சி வசப்படுகிற கிறிஸ்தவர்களாக அல்லாமல் 40 ஆண்டுகள் இருந்தாலும் 40 ஆண்டுகளானாலும் அந்த காலேபுக்குள்ளே அந்த அபிஷேகம் நிரந்தரமாக இருந்தது போல எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த கல்லூரிக்கு போனாலும் உடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இப்போ எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்களா, என்னால் முடியும், என்னால் முடியும், நான் சுதந்திரிப்பேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நாளைய தினத்திலே இதைவிட இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். அதற்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9 மணிக்கு வேறு சபைக்கு போகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நீங்கள் பங்கு பெறலாம். டுனாமிஸ் ஏஜி சபை விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9 மணிக்கெல்லாம் வழக்கமான ஆராதனை, ஆன்லைன் ஆராதனை வரும். அதிலே கலந்து கொள்ளுங்கள், பலனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.